அடடா! நம்ம காவேரியா இது அப்படிங்கிற மாரி காவேரி இன்னைக்கு தைரியமா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. கையெழுத்து போட முடியாதுன்ட்டாங்க. எல்லாருமே நம்ம வந்து கையெழுத்து போட்டுருவாங்க. இது இப்படி தான் போப்போகுதுன்னு ஒரே ஒரு மாரி கடுப்புல கன்னத்துல கை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்படிலாம் நடக்காம அவங்க வந்து விஜய் கிட்ட பேசாம கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. இந்த பக்கம் சாரதா வந்து ஒரு மானம் வெக்கம் இருந்தா கையெழுத்து போடுன்னு பேச, இந்த பக்கம் வந்து அந்த சித்தியும் பாட்டியும் வந்து நாங்க விஜய் சொல்லி தான் இங்க வந்தோம்னு சொல்லிட்டு அப்படியே பொய்யா பேச, இத நம்பாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன உடனே, நாளைக்கும் நாங்க வருவோம். என்ன ஜீவனாம்சம் வேணுமா? பணம் வேணுமான்லாம் மிரட்டிட்டு மொத்த சொத்தையும் வாங்க பார்க்குறியான்லாம் வந்து பேசிட்டு போறாங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரதா ஒண்ணு நீ இந்த வீட்ல இருக்கணும். கையெழுத்து போட்டன்னா இந்த வீட்ல இருக்கலாம். இல்லன்னா நீ வெளில போய் அவன் வீட்டுக்கு போ, இல்ல எங்க வேணாலும் போ. என்னால அப்படி வெட்கமானம் இல்லாம இருக்க முடியாதுங்கிறாங்க. யமுனா வெட்கமானம் இல்லாம அந்த வீட்ல இருக்காங்களே, நிவினுக்கும் பிடிக்காம, நிவின் அம்மாவுக்கும் பிடிக்காம. அப்ப மட்டும் ஏன் யமுனாவ கூட்டு வரல அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வந்து பதிலே இருக்காது. ஏன்னா இந்த அம்மாவே வந்து கொஞ்சம் லைட்டா மரகலண்ட மாரி தான் வந்து பிஹேவே பண்ணுவாங்க இந்த கேரக்டரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இது நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இப்ப நிவின் கிட்டயும், குமரன் கிட்டயும் வந்து கூப்பிட்டு இவள முதல்ல போ சொல்லுங்க, இல்லன்னா வந்து கையெழுத்து போட சொல்லுங்கன்னு வந்து சாரதா பேச, அவங்க தனியா காவேரியை கூப்பிட்டு பேசும்பொழுது, அவங்க மேனிப்புலேட் பண்றாங்க. ஏற்கனவே அந்த பாட்டி என்கிட்ட வந்து பேசினாங்க. பேசி வந்து இப்படி நான் செத்துருவேன் அப்படின்லாம் வந்து மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இப்போ என்ன சாகுறதுன்னு ஒரு குழப்பம். இதுக்கு நடுவுல நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு காவேரி சொல்ற மாரி காமிக்கிறாங்க. அது உண்மையா இருக்குமா? இல்லையா? உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.